சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. நாம் அம்மாவிடம் திட நம்பிக்கை கொண்டுள்ளோமா அல்லது வாயளவில் உள்ளதா? நீங்களே உங்களை கேளுங்கள். அந்த திட நம்பிக்கை கொண்டவர்கள் நம் பங்காரு அம்மாவின் மனதில் இடம் பிடிக்கிறார்கள். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஆன்மீகத்திலே ஈடுபடுகிறவனுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் மிக அவசியம். அவசரப்பட்டால் அவஸ்தை, பொறுமையாக இருந்தால் பெருமை. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் நடுவிற்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கர்நாடகா மாநிலம் கேஜி டொட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அம்மாவுடைய ஓசை எங்கேயும் இந்த தமிழ்நாட்டில் அனைத்து மாநிலத்திலும் ஒலித்து கொண்டிருக்குது. அம்மா நிழல் என்றென்றைக்கும் சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. அம்மாவுடைய நினைவு என்றால் கண்ணில் நம்மளுக்கு கண்ணீருகின்ற ரத்தமாக வந்து கொண்டிருக்கிறது. அம்மாவுடைய நிழலை என்னென்னைக்கும் நம்மளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அம்மாவோட ஓசை கேட்டு இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ சீரம் சிறப்பமாக இந்த செவ்வாடை தொண்டில் இருக்கிறோம். அந்த நிலைக்கு இன்றைக்கின்ற இன்னும் நூற்றாண்டு காலத்துக்கு நாங்கள் வாழ வழிகாட்டிய அம்மாவுக்கு பல கோடி நன்றிகளை சொல்கிறோம். நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து ராஜா பேசுகிறேன். அம்மா கொடுத்தது என்ற பல விஷயங்களை சொல்லணுன்னா அம்மாவுடைய நிலைமை எனக்கு போதும். என் பிள்ளைகளிலிருந்து 2 கொடுத்தது அம்மா வந்து கண்ணீர் விட்டுனா நலமலன்னு தண்ணீராக வந்து கூட்டம் என்று அம்மாவுடைய நிழல் தெரியும். அவங்களுக்கு நாங்கள் காணிக்காக இருக்கிறோம். என்னென்றைக்கும் அம்மாவுக்கு நிழலாகவும் அவங்க போகிற விதையாக நாங்கள் மரமாக மெழுத்து அனைவரும் அந்த மரத்தில் தங்கி அம்மாவுடைய பேர சொல்லி இருந்தாலுமே அம்மாவுடைய நம்மளுக்கு எந்த குறைகளே வராது. அந்த அளவுக்கு நம்ம செவ்வாடை தொண்டரும் அனைவரும் வளர்த்து கொண்டு இருந்தாங்க. அந்த வளர்ப்பு இன்றைக்கும் இருக்குது. அம்மா நினைவால் இருக்கிறாங்க. அம்மா எங்கேயும் இருக்கிறாங்க. நம்மளோட நினைவில் நம்ம கூட்ட குரலுக்கு கொடுக்குறாங்க. நம்ம நிற்கிற இடத்த இருக்கிறாங்க. நம்ம பேசுகிற பேச்சிலே இருக்கிறாங்க. நம்ம வார்த்தைகளை நம்ம யாருக்கு எதை சொல்கிறோமோ அந்த வார்த்தையை அம்மா கேட்கக்கூடிய வாய்ப்பு அம்மா நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. ஒரு செவ்வாடத்தை கட்டிக்கின்னு வெளியில் போனோம்னா நம்மளை மதிக்கக்கூடியது 1000 பேர் வணக்கம்னு சொல்லக்கூடியது. நம்மளை பார்த்து பணி சொல்ல வேண்டியது. கோபம் வந்தாலும் நம்மக்கிட்ட வர்றது கிடையாது. இதெல்லாம் அம்மா நம்மளுக்கு கொடுத்துட்டு போகிற ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் வரக்கூடாது. அம்மாவோட நிழலாக காத்திருக்கணும். எந்த திசையில் இருந்தாலும் ஒரு நாளையாவது அம்மாவுடைய நினைவு நம்ம தோட்டத்தில் இருக்கணும். ஒரு மூல மந்திரம் இருந்தாலும் ஒரு நாளைக்கெல்லாம் எழுந்து கூட இல்லை நம்மளை படுக்க கூட நம்மளுக்கு கஷ்டம் வரக்கூட அம்மா மூல மந்திரத்தை சொன்னால் அந்த கஷ்டத்தை நீங்கள் கூடியது கண் எதிர்க்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த போல் சில சேவைகளை நம்ம அம்மா நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. இன்னும் பல கொடுக்கணும். நம்ம சங்கதி கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளும் நல்லா சிறப்பாக இருக்கணும். நம்ம பெண்களும் சிறப்பாக இருக்கணும். நம்மளுக்கு எதிர்ப்பு வரவங்களும் அவங்களுக்கு அம்மாவோட பணிவால் இருந்து அவங்களுக்கு அந்த கோபத்தை குறைத்து அம்மாவுடைய நிழலாக வரணும். இதேமாரி நான் பல ஆண்டுகளை வேண்டி அம்மாவுடைய நிழலாக நான் இருக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த அனைவரும் செவ்வாடை தொண்டர்களும் இந்த அம்மாவுடைய நிழலில் பேசி கொண்டிருக்க அம்மாவுடைய மனமாற என்னுடைய நன்றியும் அம்மாவுடைய பாதகாணிக்கு நான் அடிப்பணிந்து
அம்மாவுடைய தொண்டனாக என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இருந்து உங்கள் அம்மா உலகெங்கும் சத்தியநெறி ஒவ்வொரு குறைகளை நீங்க வேண்டும் அம்மா சொல்லுவாங்க. அனைவரும் வணக்கம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அம்மாவுக்கு நாம் கொடுக்கிறோம் என்று நினைக்காதே, அம்மாதான் நமக்கு கொடுக்கிறது. அம்மா கொடுத்ததில் கொஞ்சம் எடுத்து அம்மாவுக்கு திருப்பி கொடுக்கிறோம் என்பது குரு உபதேசமாகும். கடந்த 18/3/2026 அன்று விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் சின்னாஞ்செட்டிப்பட்டி பந்தல்குடி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் நமது மனிதநேய மாணிக்கம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் 86வது அவதார பெருமங்கல விழா சிறப்பு வழிபாடு செய்து அழகிய பச்சை நிற கேக் வெட்டி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் செவ்வாடை தொண்டர்கள் ஆடைதானம் மற்றும் மாணவ மாணவியருக்கு நோட்டு மற்றும் பேனா வழங்கி சமுதாய பணி செய்தனர். நிகழ்வின் இறுதியில் அனைவருக்கும் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.